ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல் டார்க் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்மினோட ஒன் ஷாட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப நாளுக்கு இருந்த பர்த்டேயோட விஷஸ்க்கு இன்றைக்கி நான் பண்ணணும்னு நினச்சேன். பட் நேம் ஒரு லிஸ்ட்டில் எழுதி வச்சுருந்தேன். பட் அந்த இது காணாமல் போயிடுச்சு. 2-3 பேர் அவங்க நேம் சொல்லி எனக்கு பர்த்டேக்கா எனக்கு சிம்மின் எஃப்எஃப் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லா பர்த்டேக்கும் சேர்த்து இந்த ஒரு எஃப்எஃப் ஹாட் சினாரியோ. வந்து நிறைய பேர் வந்து ஹாட் ஸ்டார் தான் கேட்டீங்க. ஸோ நம்ம தான் இப்போ புதுசாக ஹாட் ஸ்டாராகவே மாறியாச்சு. ஸோ ஹாட் ஸ்டார்னவே போட்டுடலான்னு சொல்லிட்டு தான். அண்ட் தென் வந்து இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகும்னா ஆமாம், அது இன்னொரு ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் தான். என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளிச்சிட்ருக்கீங்க பாட்டு போட்டுட்டு. இந்த லீனோ ரொம்ப பண்ணுறா. ஒர்க் பண்ணும் போது என்னால் சுத்தமாக முடியல. பாடி பெயின் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நட்டெல்லாம் உடச்சி குடித்தாதான் தூக்கமே வருது எனக்கு. இல்லைனா இந்த தூக்கம் கூட வர மாட்டேங்குது. டெடி பேர் வந்துட்டேன் நான் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழந்த மாதிரி குளிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ வெளியேருந்து என்னமோ சத்தம் கேட்குது. அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் டெடி பேர் மாதிரியே ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அப்படியே பேக்கெட்டில் கை வச்சுட்டு உங்கள் இப்போ இந்த சைடு அந்த சைடுன்னு செட்டில் இங்கே அங்கே நாட்டிட்டு வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்த உடனே வெளிலேருந்து பேட்ரோல் போகிற போலீஸ் சத்தம் கேட்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து அப்படியே பார்க்குறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டில் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. ஹாலுக்கு வந்து அங்கே இருக்க ஒரு விண்டோ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா வெளியே பெட்ரோலுக்கு போலீஸ்கார் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அப்போ அந்த போலீஸ்கார், மக்களே எல்லாம் பத்திரமா இருங்க, ஏன்னா இங்கே ஒரு சைக்கோ ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணை வேற காணோம். அந்த பொண்ணை ஆல்ரெடி அவன் கிட்னாப் பண்ணி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கா. இப்போ மறுபடியும் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண வந்திருக்கான். ஸோ உங்களுக்கு யாருன்னா இங்கே பக்கத்தில் என்ன பொண்ணு இருக்குது தெரிஞ்சா ஸோ 911க்கு கால் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் தென் வீட்டில் நீங்களும் சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கா என்னாச்சு? என்ன சைக்கோவா? எனக்கு பயம் இல்லைப்பா, நான் எதுக்கு அவங்களெல்லாம் பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சத்தமாக சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் டோர்லாம் சாத்திட்டு அப்படியே உங்கள் ரூமில் வந்து உட்காருங்க. ஒரு வேளை இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜன்னலில் எட்டி எட்டி பார்க்குறீங்க. ஆனால் எங்கேயுமே யாருமே இல்லை. ஸோ போலீஸும் போயிடுது. என்ன இது, யாருமே இல்லை அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் விண்டோலாம் சாத்திட்டு மறுபடியும் வந்து பெட் மேலே உட்காடுறீங்க. எனக்கு மூடியே ஸ்பாயில் ஆகிடுச்சு. நான் இப்போ தூக்க மாட்டேன், எனக்கு தூக்கமாக வந்துச்சு, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டெடிபேர் பக்கத்துலேயே இருக்குது. அந்த டெடிபேரை ஓய் வா நம்ம போய் ட்ராமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிபேரை அப்படியே தூக்கிக்கிறீங்க. ஸோ தூக்கி அப்படியே ஷோஃபா மேலே போட்டுட்டு அந்த டெடிபேர் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த டெடிபேருடைய 2 ஹேண்ட்ஸையும் உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க இருக்கமா. ஸோ இந்த டெடிபேர் மேலேயும் நல்லா சாஞ்சிட்டு ட்ராமா பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கால் வருது. யாருன்னு அப்படியே எட்டிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு. என்ன இவ ஃபோன் பண்ணாலே எதனா சொல்லிகிட்டே இருப்பாளே, இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க ரிமோட் எடுத்து டிவியை மியூட் பண்ணிவிட்டு ஹலோ டி, என்ன இப்போ கால் பண்ணியிருக்கேன், எனக்கு வேறு தூக்கமாக வருது. அப்பா ஷிவ், தூங்க போறியா? ஏய் இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிக்கால, சீக்கிரமாக ஏஞ்சிக்கோடி. நேற்று பண்ண மாதிரி லேட் பண்ணேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போயிடுவேன். அப்புறம் கார் புல்லிங்லாம் கட்டவே கிடையாது இதுக்கப்புறம். ஹே என்னடி சொல்கிற, எனக்கு தூக்கமாக வருது. சரி சீக்கிரமாக தூங்கு. தங்க குட்டியில் சீக்கிரமாக தூங்கிடுவியா? காலையில் நான் வரும்போது ரெடி ஆகிட்டு இருப்பியா? ஓகேவா? ரெடி ஆகிட்டு இருப்பேன், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு போடி. நீ என்ன வந்து வெயிட் தான் பண்ண போகிற? போ, நான் ட்ராமா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே அந்த ட்ராமாவில் லைட்டாக ரொமான்ஸ் சீன் கரெக்டாக அங்கே இருக்க
ஃபீமேல் ஆர்டிஸ்டும் மேல் ஆர்டிஸ்ட்டும் அப்படியே கிஸ் பண்ண போகிற சீன் நீங்கள் தான்னு பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸை வச்சுக்கிறீங்க. ஸோ அப்போ உங்கள் முன்னாடி யாரோ வந்து இருக்க மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் என்னப்பா ரொம்ப நாளாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கணுன்னு இருந்துகிட்டே இருந்துச்சு, இப்போ யாரோ முன்னாடி வந்து நிற்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஒரு வேளை இமேஜினேஷன் முத்தி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும் போது உங்களுடைய கன்னத்தில் யாரோ வந்து அப்படியே க்ராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் ஆல்ரெடி கண்ணை மூடின கண்ணை இருக்குமா மூடிட்டு பயப்படுறீங்க. என்ன என்ன இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸோ உங்கள் லிப்ஸ் கிட்ட அப்படியே அவ்வளோ காற்றடிக்குது, வேகமாக மூச்சு விடுற மாதிரி. நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு கண்ணை கண்ணை திறக்கலாமா, இல்லைனா இது என் கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு சாஃப்ட் ப்ளம்பி லிப்ஸ் உங்கள் லிப்ஸ் மேலே வந்து படுது. அப்படியே நீங்கள் லைட்டாக சர்க் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ லைட்டாக சர்க் கொடுத்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணலான்னு வரீங்க. ஸோ அப்போ யாரோ உங்களை அப்படியே தள்ளி ரொம்ப வேகமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே பயந்து அப்படியே எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அவங்கள தள்ளி விட ஆரம்பிச்சிடுங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக கரண்ட்டும் கட் ஆகிடுது. ஸோ நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தாலுமே அந்த ஃபேஸ் உங்களுக்கு கிளியராக தெரியல. ஆனால் அவங்க மேலே யாரோ ஓரபா இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. நீங்கள் யார் யார் நீங்கள் என்னை விடுங்க, என்ன பண்ணுறீங்க, யார் என்னை விடுங்க. ஹேய், அதான் உனக்கு தான் சைக்கோனா பயம் இல்லையேடி. அது அது நீங்கள் போலீஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அதுக்கு மேலே கத்தவே முடியல. ஸோ அந்த பர்சன் உங்களுடைய லிப்ஸ் அப்படியே கடிச்சு இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ நீங்கள் கத்திட்டு இருந்ததுனால அப்படியே அவனுடைய டங்கை உங்கள் டங்குள்ள ட்விஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே பயந்துட்டீங்க, கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. என்ன இது, யார் இவன், எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணுறா, அது மட்டும் இல்லை சைக்கோன்னு வர சொல்கிறா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கீங்க. அந்த பர்சன் கிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஷர்ட்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை விடுறான். உங்களுக்கா பக்கு பக்குன்னு இருக்குது. என்ன விடு, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுறீங்க. நீங்கள் டெடிபேர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கிறதுக்கும் அப்படியே வலிக்கிடுது. அவனால் ஒழுங்காக அவங்கள பிடிக்க முடியல. நீங்கள் அப்படியே ஏஞ்சி உங்கள் ரூம் கிட்டே போகலான்னு போகிறீங்க. ஸோ அப்போ உங்கள் ரூம் கதவு அப்படியே சாத்தி உங்கள் ரூம் கதவுலேயே அப்படியே பின் பண்ணி அப்படியே உங்கள் பேக்கக் அப்படியே பண்ணிக்கிறாங்க அந்த பர்சன். ஸோ உங்கள் ஃபேஸ் அப்படியே டோரில் நல்லா அழுத்தி இருக்கு. யார் நீ, என்னை விட்டுடு, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பு, ரொம்ப தப்பு, ஏன் இப்படி பண்ணுற, வேணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே உங்கள் காது கிட்ட வந்து ஹே ஹே என்னடி கிஸ்ஸிங் நீ தாண்டி கிட்ட அழகா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுடைய டெடி ட்ரெஸ்ஸை பாதி அவுத்து வச்சுருப்பான். ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக அவுத்து கீழே போட்டுறான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு குட்டி டவுசரும் மேலே ஸ்லிப்பும் தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன நீ யார், எதுக்கு இங்கே வந்த, எப்படி வந்த, இது தப்பு, நீ போ, இல்லைன்னா நான் கத்த ஆரம்பிச்சிடுவேன், நான் கத்துவேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கத்துடி, என்னையம்மா கத்து. ஓ மை காட், இத்தனை நாளா நான் தேடிட்டு இருந்த பொண்ணே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது எப்படி உன்னை விட முடியும், ஏய் வாடி லட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி பெட்டு மேலே தூக்கி போடுறான். ஸோ போட்ட இதில் அப்படியே உங்கள் மண்டை டங்குன்னு இடிக்குது. அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிடுங்க. ஸோ அப்படியே காயில் உங்களை யாரும் வந்து உழுக்கிட்டே இருக்காங்க. என்ன விடு, ஏ நீ எப்படி ஷிவ், என்னடி உன்னை நான் கிளம்பி தானே இருக்க சொன்னேன், டைம் பாருடி 8:30 ஆச்சு, நம்மளுக்கு 9 o'clock ஆஃபீஸ் இருக்குது, என்னடி பண்ணி வச்சுருக்கா, ஏன்டி நைட்டு தூங்கும்போது
மை காட் வயன், எனக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன்ப்பா. என்னாலலாம் இன்றைக்கும் லேட்டாக போயிட்டு அந்த சொட்ட தலையங்கிட்டலாம் திட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு போகிறா. உங்களுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே தலைமையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைக்கு அப்படியே பின்னாடி கை எடுத்துகிட்டு போகிறீங்க. என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் பார்க்குறீங்க. பார்த்தா பிளட்லாம் இல்லை, லைட்டாக ஸ்வெல்லாக இருக்குது. என்ன என்ன ஆச்சு நைட்டு? இங்கே எங்கள் வீட்டுக்கு இங்கே பாருடி, நைட்டு என் வீட்டுக்கு சைக்கோ ஒருத்தன் வந்துட்டாண்டி. எனக்கு என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா எனக்கு அப்பத்தடி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே பின்னாடி போகிறீங்க. அவள் உங்களை திரும்பி பார்த்துட்டு வயன், என்னடி நைட்டு நல்லா குடியா? உனக்கே தெரியும்ல, எனக்கு அது ஒரு ரவுண்ட் மேலே போனாலே மட்டையாயிடுவேன். எனக்கு ஆல்கஹால் டாலரன்ஸ்லாம் இல்லை. அப்போ எப்படி நான் குடிப்பேன்? அப்புறம் என்ன சைக்கோ வந்தானா உன் வீட்டுக்காடி? ஓ மை காட், அதெல்லாம் வந்திருக்க மாட்டான். நீ என்னத்தையா பார்த்து தொலைச்சிருப்ப. இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் ரூம் கொட்டு போகிறா. ஸோ ரூமில் பார்த்தா ஒரு சைக்கோ மூவி தான் போயிட்டுருக்கு. ஸோ நைட்டு நான் அப்படியே டிவி போயிட்டே இருக்கோம். பார்த்தியா, சைக்கோ மூவி பார்த்தா சைக்கோ கனவு கண்டுட்டு என்னடி இன்னைக்கு என்ன வரலையா? இல்லடி, நைட்டு நான் சொல்கிறது உண்மைதாண்டி. நான் ட்ரெஸ் போட்டுட்டாண்டே இருந்தேன். என்ன இப்போ ட்ரெஸ் தாண்டி போட்டுட்ருக்க? சும்மா என் மண்டையை கழுவாத. என்ன நைட்டு குடிச்சிட்டு நல்ல ட்ராமா பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டியா? கனவுல அந்த மாதிரி கனவு வந்துச்சா? என்னடி நீ இன்னைக்கு எப்படி டைம் ஆச்சு, எப்படி கிளம்ப போகிற? நான் சொல்கிறத கேளுடி வயன், நான் இன்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டு போயிடுறா. உங்களுக்கு ஒரு வேளை அது உண்மையாக இருக்குமோ, இல்லைண்ணா கனவு தான் கண்டனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி உங்களுடைய டெலிவிஷனை பார்க்குறீங்க, டிவியை பார்த்தா அதில் சைக்கோ தான் போயிட்டுருக்கு. ஒரு சைக்கோ எஃப்எஃப் தான். அதில் செக்கே அப்படியே ஹனிகளை தூக்கிட்டு போகிற மாதிரி. இல்லை எனக்கு கனவு வந்துச்சா இல்லை உண்மையாக நடந்துச்சானே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே ப்ரஷ் பண்ணிவிட்டு கண்ணாடியை பார்க்குறீங்க. என்ன அப்போ இது கனவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா நைட்டு அந்த பர்சன் உங்களை கிஸ் பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணதுனால அவருடைய நெயில்ஸ் உங்களுடைய கழுத்தில் அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம். நைட்டே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இப்போ லைட்டாக உங்களுடைய முடியை விளக்கிட்டு அப்படியே சைடாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் நெயில் கீர்ன மார்க் இருக்குது. ப்ரெஷ் வாயில் வச்சுட்டு இருந்த நீங்கள் அதை அப்படியே ப்ரெஷ்ஷை தூக்கி போட்டுட்டு நான் சொன்னது உண்மைதான், அப்போ யாரும் வந்திருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது போலீஸ்க்கு கால் பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சரி ஆஃபீஸாச்சும் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரீங்க. பார்த்தா கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன்டி, நீ இன்னைக்கு வீட்டிலே இருந்துக்கோ. ஆனால் மேனேஜர் கத்தி சாவடிச்சிட்டாண்டி என்னைய, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடலாம், நாளைக்கு விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா. நீங்கள் கிளம்புனது இப்போ நான் எப்படி இங்கே இருக்கிறது, எனக்கு வர பயமாக இருக்கேன். மம்மிக்கு கால் பண்ணலாமா? அவங்க பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணுறதும் நான் சும்மா இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. எப்படி அவன் வந்திருப்பான் வீட்டுக்குள்ளே? இல்லைனா இதுவும் எதனா கனவா? ஷிவ், நீ ரொம்ப கனவோ என்னமோ, அது என்னமோ நடந்துடுச்சு, இதுக்கப்புறம் நடக்காது, எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ட்ராமா தான் உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஸோ ட்ராமா அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே டைம் பார்க்குறீங்க கேஷுவலாக. பார்த்தா 9 அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு நேற்று இந்த டைமுக்கு தான் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிட்டே அப்படியே சேனல் மாற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ நியூஸ் போகுது,
ஸோ அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பூசானில் நேற்று ஒரு சைக்கோ உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஹனிகள்னு ஒரு பொண்ணை 10 வருஷத்துக்கு முன்னாடி கலத்தி ஸோ அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால செக்கேன்ற ஒரு பர்சனை அசைலம்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. பட் அவர் இப்போ ரீசெண்டாக தப்பிச்சு மறுபடியும் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் போலீஸ் பேட்ரோல்லே இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸோட சஸ்பெக்ட் ஹனிகாலை இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த சைக்கோ ஜேகேவையும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த கேஸ் இன்னும் தீவிரமாக போயிட்டுருக்கு. பட் அதுக்கு ஒரு லீட் கூட இல்லை. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தென் உங்கள் வீட்டில் எல்லாம் சேஃபாக இருங்க, நேற்று நைட்டு கூட பேட்ரோல் வந்திருந்தாங்க, ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் போகுது. நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஏன்னா அப்போ சைக்கோ இந்த இந்த சிட்டியில் தான் இருக்கானா? அதுவும் நான் இருக்க ஏரியா. இது அப்போ பேட்ரோலில் சொன்னதெல்லாம் பயமாக இருக்கேன். அப்போ நம்ம போலீஸ்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு உங்கள் வாட்ரூப்குள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ மறுபடியும் உங்கள் வீட்டில் இருக்க மொத்த கரண்ட்டும் ஆஃப் ஆகுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆகுது, எப்பவுமே கரண்ட் ஆஃப் ஆகாது, அது இந்த டைமுக்கு ஒரு வேளை ஆஃப் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்துலேயே அங்கே அப்படியே ஜன்னல் மாதிரி இருக்கும் குட்டியாக. ஸோ அதில் அப்படியே எட்டிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் இருக்க பில்டிங்ஸ்லாம் ஃபுல் லைட் இருக்கும், எல்லா இடத்துலையும் லைட் இருக்கும், உங்கள் வீட்டில் மட்டும் லைட் இல்லை. அதை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டீங்க நீங்கள். என்ன லைட் 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 கரண்ட் எப்படி என் ரூமுக்கு மட்டும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூம் விட்டு வெளியே வந்து உங்கள் பெட்ரூம்குள்ளே வரீங்க. ஸோ அப்போ பின்னாடி இருந்து யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே பயந்துட்டு பின்னாடி திரும்பாமையே உங்கள் ஃபோன்லேருந்து 119க்கு கால் பண்ணலான்னு ஃபோனில் பொறுமையாக வெளியே எடுக்கிறீங்க. ஸோ அப்பன்னு பார்த்து உங்கள் மங்கனி ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா. ஸோ அதை பார்த்து நீங்கள் பயத்தில் உங்கள் ஃபோனை அப்படியே தூக்கி போட்டுறீங்க. ஸோ அது போயிட்டு செவுத்தில் பட்டு உடஞ்சி கீழே விழுந்தது. நீங்கள் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பெட்ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ அப்போ பின்னாடி இருந்து ஸோ அந்த பர்சன் அப்படியே உங்களுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இழுத்த இழுப்புக்கு ஸோ நீங்கள் அவன் அப்படியே மேலே போய் விழுந்துறீங்க. ஸோ அவன் உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிவிட்டு, ஹேய் என்னடி ஸ்மார்ட்டுன்னு ரொம்ப நினப்பா, என்னடி புஜுக்குட்டி, என்கிட்டே தப்பிக்கணும்னு நினச்சிட்ட பார்த்தியா, சான்ஸே இல்லடி, உனக்காக தானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அதுவும் உன்னுடைய ரூம் டோரை கஷ்டப்பட்டு திறந்து நீ ரெடியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஹேய் குடிச்சியாடி, உன் சோப் ஸ்மெல் செம்மையாக இருக்குது, சோப்பா இல்லை லிக்விட் யூஸ் பண்ணுறியாடி, எப்படி இருக்குது, கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குது, உன்னுடைய ஸ்கின் அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குடி, நான் வேணா உனக்காக கேனபல்லா மாறிடவா அப்படின்னு சொல்லிட்டு உன் நெக்கை வந்து பைட் பண்ணுறான். நீங்கள் பயந்து அலறி போயிட்டு, என்னை விடு, யாரு நீ, என்னை விடு, இங்கே பாரு, என்னை விட்டு போயிடு, நான் போலீஸ்க்கு போவேன், இல்லைண்ணா நீ தான் அந்த ஜேகேவா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜேகேன்னு சொன்னோடனே அந்த பர்சனுக்கு காண்டாயிட்டு ஸோ அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி விட்டு அப்படியே உங்கள் மேலே ஓரபாகலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய ஃபேஸை பார்க்குறீங்க. ஸோ அவன் ஃபேஸை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களுடைய சரீரத்தை அப்படியே டம்ப் பண்ணிவிட்டு, நீ நீ செக்கே இல்லை, நீ 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 அது அந்த அந்த ஹேய் எனக்கு தெரியுமாடி உனக்கு, ஹேய் நீ நான் சைட் அடிப்ப தானே, சொல்லுடி, நான் தான் பாக் சிமின் ஹே திக்காதடி, உன் லிப்ஸ் எப்படி ஃபிகுல் ஆகுதுன்னு பாரு. எனக்கு சும்மாவே ஜெல்லினா ரொம்ப பிடிக்கும். உன் பாடியில் நிறைய ஜிகிளாகிற மாதிரி இருக்கே,
என்ன ஒரு ஃபைட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுடைய நெக்குக்கு கீழே வந்து உங்களை பார்த்துட்டே சொல்கிறான். நீங்கள் பயந்து போயிட்டு நீ 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 எப்படி நீ சாரி சாரி நீங்கள் எப்படி நீங்கள் நீங்கள் எப்படி இது இது எனக்கு பயமாக இருக்குது என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை தள்ளலான்னு போகிறீங்க. ஆனால் ஜிமின் உங்களை பிடிச்சி அப்படியே உங்கள் பெட்லேயே பின் பண்ணி உங்கள் மேலே ஓரபாயிட்டு ஏய் என்னாடி எனக்கு எத்தனை வாட்டி வெளியவே நின்று சைட் அடிப்பேன் உள்ளே கூட வரமாட்டேன். இப்போ தான் இவ்வளோ கிட்ட இருக்கேன்ல நான் சைட் அடிச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் பயந்துட்டு அப்போ நேற்றும் நான் தாண்டி வந்தேன், வேற எதுவும் இல்லை. என் மச்சான் சேக்கு வாணிகளை தூக்க ஹெல்ப் பண்ணேன்டி. ஸோ அதனால தான் நேற்று உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் வந்தவனு தான் தெரியுது என் குஜலி இந்த வீடு தான் போல இருக்கு. பாத்தியா, அவன் லவ் சேர்த்து வைக்கும் போது எனக்கு என் லவ் கிடச்சிருச்சு. மோர் லைக் அப்சஷன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜிமின் சார் எனக்கு விட்டுருங்க சார், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு விடுங்க, நான் உங்களை பார்த்ததில்ல, எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, என்னை விடுங்க. ஏய் என்னாடி இந்த க்யூட் லிப்ஸை வச்சு இப்படி புழுகுற, நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை அப்படியே கிட்ட இழுக்கிறான். ஸோ அவன் பாடியும் உங்கள் பாடியும் அப்படியே டச் ஆகுது. அவன் பாடியும் உங்கள் பாடியும் டச் ஆனோடனே உங்களுக்கு அப்படியே உங்கள் வயிற்றில் என்னமோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே ஜிம்மினை அப்படியே பாவம் போல் பார்க்குறீங்க. ஜிம்மினை அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்க்குறான். ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக். ஸோ நீங்கள் அப்படியே உங்களுடைய ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வரீங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 6 o'clock இருக்கும். செம்ம டயர்டாக வந்த நீங்கள் சரி ஓகே இங்கே கேட்குன்னா சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஏன்னா வந்து அவள் பார்ட்டிக்கு போகிறதுனால உங்களை இன்றைக்கி விட்டு போயிருப்பா. ஸோ நீங்கள் இன்றைக்கி நடந்து போகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ பாதி வழி விட்டு போயிருப்பா. ஸோ நீங்கள் அப்படியே டயர்டாக நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பேபி அப்படியே சிரிச்சிட்ருக்கு. பேபின்றதை விட ஒரு குழந்தை சிரிச்சிட்ருக்கா. அழகாக கையை கிளாப்ஸ் பண்ணி ஹேண்ட்ஸை கிளாப்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பேபியை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பேபி அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டே யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்ருக்கா. நீங்களும் அப்படியே ஆர்வமாக போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் அப்படியே அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி உன் கண்ணுக்கு தெரிகிறான். ஸோ அந்த லைட்டான சன்லைட் அவன் ஃபேஸ் அப்படி க்ளோ ஆகுது. அவனுடைய ஒயிட் கிறிஸ்பி ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அந்த ஏப்ரான்லாம் போட்டுட்டு அவனுடைய ஸ்லீவை மடிச்சிட்டு ரொம்ப க்யூட்டாக அவனுடைய சப்பி சின் அழகாக சிரிக்கும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்கான். நீங்கள் அவனை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே நீங்கள் விழுந்துட்டீங்க. என்ன இந்த பையன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான், என்ன பையன், யாரையும் சைட் அடிக்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, இந்த உன் கொள்கை உடஞ்சி போச்சேடி, இவ்வளோ அழகாக இருக்கா, ஐடல்ஸை கூட நான் இவ்வளோ சைட் அடிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசில் யோசிச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவன் அந்த பேபியோட சின்ன பிடிச்சி கிள்ளிட்டு அந்த பேபி கூட என்னமோ பேசிகிட்டு இருக்கான். ஸோ பேசிட்டு அவனும் சாக்லேட் எடுத்துகிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க பேசிட்டு. ஸோ அந்த பேபி ஜிம்னை ஹக் பண்ணிட்டு அங்கே வந்து ஓடி போயிடுறான். ஸோ ஜிம்மின் அந்த பேபிக்கு பாய் காமிச்சிட்டு ஸோ அவன் அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவன் கடைக்கு வெளியே ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வெளியும் நிறைய அந்த மெனு கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ அங்கே உட்காந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பேபி போகிற வரைக்கும் பார்த்துட்டு அவனும் ஏஞ்சி அப்படியே உள்ளே போயிட்டு அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கால் லைட்டாக வலிக்கும் போது தான் ஃபீல் ஆகுது, ஏன்னா இவ்வளோ நேரமாக நான் இவனை பார்த்துட்டு இருந்தேன். யாருன்னா என்னை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சரியான பைத்தியம்னு நினச்சிருப்பாங்க. பசி வேறு எடுக்குதே, இங்கேயே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கடைக்கிட்ட போகிறீங்க. ஸோ வெளியே நிறைய இந்த ஸ்டூல்ஸ் அண்ட் தென் வந்து அந்த டைனிங் டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வெளியவே உட்காந்து சாப்பிட்டு போயிடலாமா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது ஷாப் கிட்ட போக போக ஜிம்னோட ஃபேஸ் அப்படி உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி வந்து போகுது. நீங்கள் ரொம்ப பதற்றத்தில் வந்த நீங்கள் கதவு திறந்துருப்பீங்க. ஸோ கதவு திறந்த உடனே மேலே இருக்க பெல் மூலமாக ஸோ ஜிமின் யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் எட்டிட்டு பார்க்குறான். ஸோ அவனை பார்த்து நீங்கள் கதவை சாத்திட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு போயிடுறீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. என்ன புதுசாக இருக்குமோ, கதவு திறந்தாங்க அதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அந்த கவுண்டர்லேருந்து வெளியே வந்து பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்போ கரெக்டாக ஜிமினோட கடையே பார்த்து போயிட்டு தப்பக்கிட்டேன்னு கீழே விழுந்திருப்பீங்க. கீழே விழுந்துட்டு அப்படியே கேஷுவலாக ஏஞ்சி நடக்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் தட்டிட்டு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அங்கேருந்து ஏஞ்சி போகிறீங்க. ஸோ அப்படியே ஜிம்மின் பார்த்துட்டு உங்களை பார்த்து சிரிச்சிருப்பான். ஸோ அன்னையிலேருந்து அந்த சைட்லேருந்து தான் நீங்கள் காரில் போவீங்க. ஸோ காரில் போகும்போது அப்படி சைட் அடிப்பீங்க. அந்த கொஞ்சம் நிமிஷம்தான். ஸோ நிறைய வீடியோலாம் எடுத்து வைப்பீங்க. அதை ஜிமினோ நோட்டீஸ் பண்ணியிருப்பான். ஆனால் பெருசாக காமிச்சிருக்க மாட்டான். சன்லேருந்து ஜிமினோ உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் அவங்க ஃபேஸ் அவ்வளோவா கிளியராக பார்த்துருக்க மாட்டான். ஸோ நீங்கள் காரில் போகும்போது அந்த விண்ட்ஷீட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் உங்கள் வாய்ஸை கேட்டிருக்காங்க. நீங்கள் வரும்போதே என்ன பேசிட்டா வருவீங்க. ஸோ அப்படி தான் ஒரு நாள் உங்கள் ஃபேஸை பார்த்தே அவனும் சொல்லிட்டு அவனுக்கும் க்யூரியஸாக இருந்திருக்கும். ஸோ என்றைக்குமே உள்ளே இருந்த அவன் இன்றைக்கி அவன் வெளியே வந்து ஆர்டர் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அப்போ கரெக்டாக நீங்களும் உங்கள் கார்லேருந்து அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கீங்க. சின்ன அந்த கவுண்டரில் காணணுன்னே உங்களுடைய அந்த கார் கண்ணாடியை கீழே இறக்கிட்டு தலையை வெளியே நீட்டி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஜிமின் உங்களை திரும்பி பார்த்துடுறான் நீங்கள் பார்த்துட்ருக்கதா. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டு என்ன அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லிப்ஸை பவுட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே இருக்க பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் உங்களை பார்த்துட்ருக்கான். அவனை பார்த்த உடனே அப்படியே காருக்குள்ளே வந்து காருடைய ஜன்னலை மேலே ஏற்றுறீங்க. ஏற்றுட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை உங்கள் கையால் வச்சு மறைச்சிட்டு அப்படியே உங்கள் லேப்பில் படுத்துக்கிறீங்க. என்னை பார்த்துட்டான், என் மூஞ்சி அசிங்கமாக இருந்திருக்குமா, நீ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பேனலில் உங்கள் மூஞ்சி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வச்சு பார்க்குறீங்க. நீ நல்லாவே இல்லை, உன் லிப்ஸை பவுட் பண்ணாத. நீ பவுட் பண்ணி தான் உன்னுடைய கீழே இருக்க லிப்ஸ் மட்டும் நல்லா பம்பியாக இருக்குது. சீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் திட்டுறதையும் அவன் பார்த்துருப்பான். ஸோ பார்த்து சிரிச்சிருப்பான். சனிலேருந்து அவனுக்கும் லைட்டாக அவங்க மேலே ஒரு க்ரஷ் வந்துருக்கும். அதை யோசித்து பார்த்துட்டு அப்படியே ஜிமின்னு உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்மார்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் அவனை பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்த க்யூட் ஃபேஸ் அவன் ஃபேஸில் சுத்தமாக இல்லை. நீங்கள் பார்க்கும்போது அவனுடைய தலை கலர் நல்லா கோல்டு கலரில் இருக்கும், லைட் ஒயிட் கலரில் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தான். ரொம்ப இன்னோசன்ட் ஃபேஸ் மாதிரி. ஆனால் இப்போ ஜிமின் அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவனுடைய ஷர்ட் பட்டன் அவனுடைய மொத்த பாடியும் காமிக்குது. ஷர்ட் பட்டன் போட்டிருக்கான், பட் கீழே இருக்க 2 பட்டன் மட்டும்தான் போட்டிருக்கான். அவன் ஷர்ட் போட்டிருக்கானா இல்லையான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவனுடைய நெவர் மைண்ட் டாட்டூ உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ அவன் கழுத்தில் இருக்க டாட்டூ அந்த அவன் எல்போர்க்கில் டாட்டூ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவனுடைய ஹேர் கலர் இப்போ பிளாக் கலரில் இருக்குது. பார்க்கவே செம ஹாட் மீல் மாதிரி இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே மிஸ்மரைஸ் ஆகிடுறீங்க. இல்லை இந்த ஜிமின் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த க்யூட் ஜிமின் தான் வேணும், எனக்கு இவன் வேண்டாம், இவன் நேற்று என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி நீங்கள் மனசில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வெளியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பார்த்து ஜிமின் அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு ஹேய் ஷிவ், என்ன க்யூட் ஜிமின் வேணுமா? க்யூட் ஜிமின்லாம் உனக்கு இல்லை, உனக்கு ஒன்லி ஹாட் ஜிமின், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹேண்ட்ஸை அப்படியே உங்களுடைய ட்ரெஸ்குள்ளே விட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்கள் பயந்து அவனை தள்ளி விடுறீங்க. ஸோ ஓரளவுக்கு மேலே அவனுக்கும் காண்டாகுது. ஏய், நானும் எனக்கு பிடிச்ச பொண்ணு நினச்சி கம்முன்னு இருந்தா தள்ளி விடுறா. என்னடி நான் இன்னும் க்யூட்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்கிட்டா தானே என் கெத்து என் பவர் எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே அப்படியே ஜம்ப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறான். நீங்களாம் ஒன்றும் புரியாமல் அப்படியே அவனை பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜிமின் நீங்கள் அழுத ஆரம்பித்தோடனே ஏய் சி அழுகாத ஷிவ்,
ஷிவ் அழுகாத, அழுகாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே இப்போ சாஃப்டாக கப் பண்ணுறான். நீங்கள் அழுதுட்டு ஜிமின் ஜிமின் எனக்கு நீ வேணாம் போ, எனக்கு க்யூட் ஜிமின் தான் வேணும். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இது வரைக்கும் யார் பின்னாடியும் இப்படி பண்ணதே இல்லை தெரியுமா. எனக்கு நிறைய பேர் லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் யாரையும் நான் பார்க்க மாட்டேன். யாரையும் ட்ராமாவில் கூட நான் சைட்டு கூட அடிக்க மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும்தான் எனக்கு பிடிச்சிது. ஆனால் நீ பேட் பாயாக இருக்க. எனக்கு பேட் பாய் வேணாம், எனக்கு நீ வேணாம், போ போ, எனக்கு நீ வேணாம். ஹே, நான் உனக்கு வேணாமா? நான் மட்டும்தாண்டி உனக்கு, நான் மட்டும்தான் உனக்கு, புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் நான் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். ஆனால் ஷிவ், நீ சொன்னதில் ஒன்றே ஒன்று கரெக்டுடி. நான் பேட் பாய் தான், பேட் பாய் மட்டும்தான்டி. இந்த பேட் பாய் எப்பவுமே இந்த ஷிவுக்கு மட்டும்தான். ஷிவ், புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் என்னை தள்ளி விடாதடி. சைக்கோ மோடு ஆன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எங்கே கத்தி வச்சு ப்ளே பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன்னா ரத்தத்தை பார்க்காம விட்டவே மாட்டேன், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறான். நீங்கள் பயத்தில் அவனை தள்ளி விட்டுறீங்க. ஜிமினுக்கு இருந்த கோவத்தை விட இப்போ அதிகமாகிடுச்சு. நீங்கள் தள்ளி விட்டுட்டு உங்கள் பாடியில் அப்படியே பெட்ஷீட்டை ரேப் பண்ணி அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னு போகிறீங்க. ஸோ இப்போ ஜிமின் ரொம்ப கானில் அப்படியே பின்னாடியே ஓடி வந்து உங்கள் ஹேரை பிடிச்சி இழுத்துடுறான். ஸோ இழுத்த இழுப்புக்கு நீங்கள் மறுபடியும் அவன்கிட்ட போயிடுறீங்க. ஹேய், இவ்வளோ நேரம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக உங்ககிட்ட இருந்தேன்டி. இதுக்கப்புறம் உனக்கு சாஃப்ட் ஜிம்மெல்லாம் வேலைக்கே ஆகாது. பாடி, நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் ஆஹா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்போ உங்கள் கழுத்தில் என்னத்தையோ இறக்குறான், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே பிளாங்க் அவுட் ஆகிடுறீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்து அப்படியே ஸ்மாக் பண்ணிவிட்டு உங்களை அந்த பெட்ஷீட்லேயே அப்படியே மொத்தமாக ரேப் பண்ணி நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரேப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு அப்படியே அந்த ரூம்லேருந்து போயிட்டு அவன் காரில் அப்படியே தூக்கி போடுறான். டேய் ஜிமினா, குத்து வச்சு வந்தா நீ. என் பாடியில் ஏதோ பெரிய மச்சம் இருக்குது போல இருக்குது, அதான் இந்த பப்பாளி தானாக வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ ஜேகேக்கும் சொல்லிடுறான், இந்த மாதிரி எனக்கு நான் ஒரு பொண்ணை கடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஜேகே ஸ்மார்க் பண்ணிகிட்டே அங்கேருந்து போயிடுறான். ஸோ இங்கே ஜிமின் அப்படியே உங்களை ரொம்ப ஓல்டாக இருக்க ஒரு மேன்ஷனுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ அவனோட மேன்ஷன் இது. ஸோ இந்த மேன்ஷனுக்குள்ளே போகும்போது அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ வெறி வருது. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்குறான் சுற்றி, அப்படியே அந்த கோவம் அப்படியே ஸ்மார்க்காக மாறுது. ஸோ அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறேன் அந்த காருக்குள்ளே நீங்கள். ஸோ அப்படியே அங்கேருந்து உங்களை அப்படியே அலேக்காக தூக்கிட்டு அந்த பெரிய மேன்ஷனுக்குள்ளே போகிறான். ஸோ போயிட்டு உங்களை ஒரு பெட்டில் போட்டுட்டு வெளியே வந்து யாருக்கிட்டையோ பேசிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் ஸோ அந்த டோஸ் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் கான்ஷியஸ் லைட்டாக அப்படியே வந்துடுது. நீங்கள் எங்கே இருக்க, நான் கழுத்து வலிக்குது, ரொம்ப வலிக்குது எனக்கு. ஜிமினா ஜிமினா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஏஞ்சி உட்காந்து பார்க்குறீங்க. அங்கே ஜிமின் இல்லை. நீங்கள் உங்கள் நீஸ் அப்படி ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமினா, நான் உன்னை குட் பாய் நினச்சேன் ஜிமினா, எனக்கு அதனால தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ எனக்கு வேணாம், போ, நீ பேட் பாய் ஆகிட்ட, எனக்கு நீ வேண்டாம், நீ பெரிய பேட் பாய். நீ அது முன்னாடி நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கியா ஜிமினா? எனக்கு பயமாக இருக்குது. இங்கே ஏன் என்னை கூப்பிட்டு வந்த? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்படி பேசுறதை தோணும் ஜிமினுக்கு வெளியே கேட்குது. அவன் ஸ்மார்க் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ அவன் வந்து பார்த்துட்டு நீங்கள் பயந்து போயிட்டு பெட்லேருந்து ஏஞ்சிக்கலான்னு வரீங்க. ஆனால் உங்களுக்கு ஏஞ்சிக்கவே முடியல, கை காலெலாம் உதறுது. ஜிமின் பார்த்த உடனே ஜிமின் அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து, ஹேய் குல்ஃபி, எங்கடி போகிற? நான் வீட்டுக்கு போகணும், நான் இங்கே இருக்க மாட்டேன்,
எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல ஜிமினா. எனக்கு பயமாக இருக்குது ஜிமினா. நான் வீட்டுக்கு போகிறேன் ஜிமினா. ஜிமினா நான் போகிறேன் ஜிமினா. ஜிமினா வேணாம் ஜிமினா, எனக்கு பயமாக இருக்குது ஜிமினா. ஜிமினா நீ பேட் பாய், நீ குட் பாய் இல்லை ஜிமினா. நான் குட் பாய் ஜிமினால தான் நான் லவ் பண்ணேன். நீ பேட் பாய், நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அப்படியே உளறிட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஹேய் ஹேய் ஏய் குச்சிலுமா, ஹேய் ஏன்டி எனக்கு உன் மேலே கோவம் வர மாட்டேங்குது? ஆ சொல்லு, ஏன்டி வரமாட்டே? சொல்லுடி, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிட்டே கேட்குறேன். நீங்கள் எனக்கு தெரியல, எனக்கான பயமாக இருக்கு. இப்படி பண்ணாத ஜிமினா, நீ பேட் பாய், நீ போ, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி தள்ளி விடுறீங்க. ஆனால் ஜிம்மின் கேட்காம அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே ஏய் சொல்லுடி, ஏன்டி எனக்கு கோவமே வர மாட்டேங்குது? ஏன்டி ஏன்டி எனக்கு அவங்கள கோவம் வர மாட்டேங்குது? இதே யாருன்னா எதிர்த்து பேசினாங்கன்னு வச்சுக்கேன், அடுத்த நிமிஷம் அவங்க தொண்டையிலேருந்து அப்படி மழை சாரல் மாதிரி ரத்தம் சும்மா கூப்பிள்ச்சின்னு வர்ற அளவுக்கு குத்தி சாகடிப்பண்டி. ஆனால் உன்னை அப்படியே நெக்கில் அப்படின்னு பண்ணினே இருக்கணும்னு தோணுது. ஏன் ஏன் சொல்லுடி, சொல்லு சொல்லு ஷிவ், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் தள்ளி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிம்மின் அப்படியே உங்கள் கையை பிடிக்கல, நீங்கள் தள்ளி விடுறதையும் பெருசாக எடுத்துக்காம அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் ஓரளவுக்கு மேலே ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. நீ பேட் பாய், நீ குட் பாய் இல்லை, எனக்கு விட்டு போ போ. நான் கூட பேச மாட்டேன், நான் உன்னை பார்க்க மாட்டேன் இதுக்கப்புறம். எனக்கு நீ வேண்டாம், நீ போ, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அப்படியே பெட்ஷீட்டை மொத்தமாக மூடிட்டு படுத்துக்கிறீங்க. ஜிம்மினுக்கு உங்கள் மேலே கோவமே வர மாட்டேங்குது. அவன் பாட்டுன்னு சிரிச்சிட்டே இருக்கான். ஏய் எனக்கு ஏன்டி கோவம் வர மாட்டேங்குது? கோவப்படுறது கூட இவ்வளோ க்யூட்டாக கோவப்படுற? இங்கே பாரு ஷிவ், இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னை தள்ளி விடாதடி. எனக்கு அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா கடிச்சு வச்சிட போகிறேன். நீ கடிக்க மாட்டேன் என்ன, நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்லேருந்து கீழே இறங்கி போகலான்னு போகிறீங்க. திருத்துன்னு முழிச்சிட்டே சரி அவன் இதே மாதிரி சிரிச்சிட்டு விட்டுருவான்னு. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த டோரில் கை வச்சு வெளியே போகலான்னு போகிறீங்க. ஸோ வெளியவும் வந்துட்டீங்க. அப்படியே உங்களுடைய ஸ்லிப்ஸில் அவ்வளோ அழகான ஸ்மைல். அப்போ எப்படியும் நம்ம தப்பிச்சு கத்துறீங்க. பின்னாடி இருந்து புல்லட் ஷாட்டு, ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ அங்கேருந்து ஜிம்மின் ஏய் ஷிவ் என்னடி அப்படியே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போனால் நானும் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு போமா போமான்னு கொஞ்சம் நிற்பேன்னு நினச்சியா? ஏய் எனக்கு அவன் மேலே கோவம் வரலடி, அதுக்குன்னு மயிறு மாதிரி என்னை ஏமாற்றிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் பார்த்தியா? குழந்தடி நீலா, குழந்த இந்த பேஸ்ட் கிட்ட மாட்டிக்கிச்சு, தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? சொல்லு அப்படின்னு கத்துறான். நீங்கள் பயத்தில் அப்படியே கம்முன்னு இருக்கீங்க. ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஜிம்மி என்ன அந்த கன்னை அப்படியே தூக்கி போடுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஏய் இங்கே பாரு ஓயன், இங்கே பாரு, என்ன பாரு, இப்படிலாம் பண்ணாத. நான் சாஃப்டாக இருக்கும்போது சாஃப்டாக இருந்துடு, புரிஞ்சுதா? அப்படின்றான். நீங்கள் அப்போ கூட கேட்கவே மாட்டீங்க. ஸோ அப்போ ஜிம்மின் அப்படியே அவனை லிஃப்ட் பண்ணி அவனுடைய ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே வேற எங்கேயோ போகிறான். நீங்கள் பயத்தில் அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. என்னை விட ஜிம்மின், ஜிம்மின் என்ன விட ஜிம்மின், பயமாக இருக்குது, எங்கே கூட்டிட்டு போகிறேன், இருட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு விட ஜிம்மின், ஜிம்மின் ஜிம்மின் பயமாக இருக்குது ஜிம்மின், ஜிம்மின் எதனா வந்துடும் ஜிம்மின், எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. ஸோ ஷோல்டரில் அப்படியே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் அப்சைட் டவுனில் தெரியுதா? சும்மாவே அந்த ரூம் லைட்டாக பயமாக இருக்க மாதிரி இருக்குது.
நீங்கள் அப்சைட் டவுனில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. நீங்கள் இன்னும் கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அப்போ ஜிமின் உங்களை அப்படியே பொறுமையாக கீழே இறக்கி விடுறான். ஸோ இறக்கி விட்ட உடனே நீங்கள் அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறீங்க. ஜிமின் ஒரே கையில் உங்கள் ரிஸ்ட்டை சுற்றி அப்படியே ரேப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பக்கத்தில் வச்சுக்கிறான். நீங்கள் அவனோட ஒரு கையை எடுக்கவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் அவன் விடுற மாதிரியே இல்லை. ஸோ அப்படியே உங்களை அப்படியே அசால்ட்டாக தூக்கிட்டு வந்து ஒரு சேரில் அப்படியே போட்டு கட்டுறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஜிம்மினா ஜிம்மினா பயமாக இருக்குது. ஜிம்மினா ஜிம்மினா வேண்டாம். ஜிம்மினா பயமாக இருக்குது. எங்கே கூப்பிட்டு வந்திருக்க? என்னை கொல்ல போறியா? கொல்ல 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 போறியா? என் அப்பாவும் என்னை விட்டுடு ப்ளீஸ் ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ அப்போ ஜிம்மன் உன்னை கொல்ல மாட்டேன், உன்னை கொல்லவே மாட்டேன்டி, ஏன்னா எனக்கு நீ வேணும். தா இங்கே என்னவோ வந்துச்சு, இந்த பொண்ணு உள்ளே வந்துச்சு. ஆனாலும் ஒன்றும் என்னால் கொலை பண்ண முடியாதுடி. ஆனால் எனக்கு கொலை பண்ணணும். முன்னாடி வச்சு கொலை பண்ணலாம்ல, தப்பில்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பயமாக அவனை பார்க்குறீங்க. ஸோ அப்போ ஜிம்மின் அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அவனுடைய ரிஸ்ட்லேருந்து ஒரு நைஃப் எடுக்கிறான். அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, சின்னதாக. ஸோ அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறான். பார்த்தா அவன் கையில் 3 நைஃப் இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ ஜிம்மின் உங்கள் சைடாக தூக்கி அந்த கத்தியை போடுறான். நீங்கள் பயந்து ஜிம்மினா அப்படின்னு கத்துறீங்க. ஆனால் அந்த கத்தி உங்கள் தலைக்கு மேலே போயிட்டு பின்னாடி எதையோ குத்துது. அவங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீங்கள் அப்படியே பயத்தோடு உங்கள் கழுத்தை மட்டும் திருப்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கான். ஆல்ரெடி கீழே ஒரு பையன் செத்து போய் கிடக்குறான். எத்தனை நாளுன்னு தெரியல. அவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இதை பார்த்து நீங்கள் பயந்து நடுங்கி போயிட்டு எதுவுமே சொல்லலை. உங்கள் கண்ணு அப்படியே அந்த பொண்ணு மேலே ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. ஸோ மிச்சம் இருக்க 2 நைஃபையும் ஜிம்மின் கரெக்டாக அந்த பொண்ணுடைய 2 ஐபால்ஸில் குத்துறான். ஆல்ரெடி குத்துனது அந்த பொண்ணோட ஃபோர்ஹெட்டில் குத்தும் போதே அந்த பொண்ணு செத்துருச்சு. ஐபாலில் குத்தி வச்சுருக்கான். இதை பார்த்து நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகிட்டு அப்படியே அந்த சேர்லேயே விழுந்துடுறீங்க. இதை பார்த்து ஜிம்மினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களை பயமுறுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஹே ஷிவ், இதுக்கப்புறம் நான் சொல்கிறத மட்டும்தாண்டி நீ கேட்ப. இதுக்கப்புறம் நீ இங்கே தாண்டி இருப்ப, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அன்கான்ஷியஸ் பாடியை பிடிச்சி உழுக்கிட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அங்கேருந்து உங்களை ரூம்க்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் வெறிக்க. ஸோ உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவனுடைய மைண்டில் வைல்டான சில விஷயம்லாம் அப்படியே ஓடிட்டே இருக்குது. உங்களை எப்படிலாம் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் அவன் பாடியை அவனே ரப் பண்ணிவிட்டு ஏஞ்சிடி, முடியலடி, பாவம்ல நான், ஏஞ்சிடு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணுறான். நீங்கள் அன்கான்ஷியஸ்லேயே இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிற ஃபீல். என்ன ஏன் இப்படி இருக்கு, என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணால் உங்கள் பாடியில் அப்படியே ரொம்ப கூசுகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ பொறுமையாக உங்கள் கை காலை அசைக்கிறீங்க. ஸோ அசைச்சிட்டு அப்படியே உங்கள் பாடியை லிஃப்ட் பண்ணலான்னு வரீங்க. ஸோ அப்போ அப்படியே ஜிம்மினோட ஹேண்ட்ஸ் உங்கள் பாடியில் மொத்தமாக அப்படியே ரப் ஆகிட்டே இருக்குது. அங்கே இங்கேன்னு கை வச்சு அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கான் ஜிம்மின். இதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே ஏஞ்சி பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் உங்கள் முன்னாடி டெவலிஷாக ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களே குறுக்குன்னு பார்த்து அவருடைய லிப்ஸை அப்படியே பைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ தான் நீங்கள் கீழே பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக நெக்கடாக இருக்கீங்க. இதை பார்த்து தான் அவ்வளோ இவ்வளோ நேரம் இருந்திருக்கான். ஸோ இதை பார்த்து நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஸோ அப்படியே ஜிம்மினியை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அங்கே எந்த பெட்ஷீட்டும் இல்லை. ஸோ நீங்கள் ஜிம்மினை ஹக் பண்ண உடனே ஜிம்மிக்கு இன்னும் அப்படியே மூட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. என் ட்ரெஸ் எங்கே ஜிம்மின், ஏன் இப்படி பண்ண, நீ பேட் பாய், எனக்கு நீ வேண்டாம், என்னை விடு. ஏய் யாருடி யாரை பிடிச்சிருக்கா, நல்லா பாரு,
நான் உனக்கு பிடிச்சிட்டுருக்கேன். ரொம்ப அழுத்தாதடி, ரொம்ப ஹக் பண்ணாத, எல்லாம் அப்படி டச் ஆகுது. ஆ ஷே. ஏய் முடியலடி, வாடி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கீழே தள்ளிட்டேன். அவன் ஓவரோபோ ஆகுறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டே அவனை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே ஏய் ஏன்னா உன்னை அப்படியே வச்சு செய்யும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிமின் அது பண்ணாத, ஜிமின் இது பண்ணாத அப்படின்னு ஜிமின்னால அதே ஜிமின் இந்த வயசுலேருந்து 3 ஆகும்போது எப்படி இருக்கும், அப்படியே இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹெவனுக்கு டிக்கெட் தானே, சொல்லுவேன் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை பொறுமையாக கழட்டிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவனை பார்க்குறீங்க. ஸோ அவன் ஹேப்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பிளிங்க் பண்ணி அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு ஹே எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும் உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு, அப்படி தானே பார்த்துருக்கேன்டி, உன்னை ஃபாலோ கூட பண்ணியிருக்கேன், நீ எவனையும் ஏறட்டு கூட பார்க்க மாட்டான், ஆனால் என்ன கண்ணை கூட சிமிட்டாம பார்ப்பேன், அப்படி தானே வயன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அப்படியே அவனை வச்சு அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் ஜிமினா வேண்டாம், ஜிமினா வேண்டாம் சொல்லுடி, நீ நான் சைட் அடிப்ப தானே, இப்போ கூட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, ஜிமினா அது வந்து அது ஜிமின் வேண்டாம், ஜிமின் கிட்ட வராத, கிட்ட வேண்டாம் ஜிமின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்களும் அப்படியே அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு உங்கள் இப்போ அப்படியே பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். ஸோ கிட்ட இழுத்து அடுத்த நிமிஷமே நீங்கள் கத்த ஆரம்பிச்சிருந்தீங்க. ஜிமின் என்ன பண்ண வேணாம் வைக்கிது, வேணாம் என்ன விட ஜிமின், நீ தள்ள ஜிமின், ஹே என்னால் முடியலடி, என்னால் முடியல, எனக்கு நீ வேணாம், இப்போவே வேணும் என்ன அப்படி தான்டி, காலை தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் கிட்ட இழுத்துட்டே இருக்கான். நீங்கள் வழியில் கத்தி அழுக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஜிமின் அப்படியே உங்கள் 2 கையும் பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை அவன் லிப்ஸ் கூட அப்படியே சீல் பண்ணி அப்படியே வேகமாக பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் ரொம்ப கத்தி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நீங்கள் கொஞ்சமாக காம் ஆகுறீங்க. ஸோ ஜிமின் ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் லிப்ஸ் அப்படியே எடுக்கிறான். ஸோ நீங்கள் அதுக்கு ஜிமினா ஹே இன்னும் கொஞ்ச நேரம்டி, அப்புறம் இந்த லிப்ஸ்லேருந்து வேணும் ஜிமினான்னு கேட்பேன், புரிஞ்சுதா? நீ இப்போ என்ன தெரியுமா சொல்லணும், ஃபாஸ்ட்டாக பண்ண ஜிமினா அப்படின்னு சொல்லணும், புரிஞ்சுதா? ஜிமின் அது கையை எங்கே வைக்கிற, கையிட, ஏய் கையை வச்சதுக்கே அப்படி சொல்கிற, வாயை வச்சா என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குடிஞ்சு அப்படியே அங்கே சிக் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீங்கள் அப்படியே உங்களுடைய அப்படியே நெக் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிறீங்க லவ் பண்ண நான், ஆனால் இது தப்பா சரியான தெரியல, ஆனால் நீ எனக்கு வேணும், நான் உன்னை மாற்றுவேன், கண்டிப்பாக மாற்றுவேன் ஜிமினா, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் படுக்கிறான். நீங்கள் அப்படியே ஏஞ்சி அவன் மேலே படுத்துக்கிறீங்க. ஹே பாரா மாடமே மகளை வந்துலாம் படுக்கிறாங்க. ஏய் நடி சொல்லு என்ன, ஹே ஜிமின் கை வேணாம் ஜிமின், என்னால் முடியல, கை எடு ஜிமினா. ஹே அப்போ சொல்லுடி, இன்னும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்ல போறியா? சொல்ல மாட்டேன் போ, எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா,
எவ்வளோ பிளட் பாரு, எவ்வளோ பிளட் பாரு. ஏ போதும்டி, சும்மா மூக்கை சிந்திட்டே இருப்பான். நீ சிந்தி சிந்தி பச்சைக்கிளி மாதிரி உன் மூக்கு அப்படியே ரெட் ஆகிடுச்சிடி. அப்படியே கச்சி சாப்பிட்ற போகிறோம் பாரு. ஆல்ரெடி எனக்கு வலிக்குது. இப்போ நீ எங்கெங்கெல்லாம் கடிச்சு வச்சிருக்க பாரு. என் பாடி ஃபுல்லாக ரெட் ரெட்டாக இருக்குது. ஹே அங்கங்கே கடிச்சா தானடி அப்படியே. இப்போ ஒரு ரவுண்ட் தானே போயிருக்கு. வா பேபி கேர்ள், செகண்ட் ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஷாக் ஆகிட்டு அவனை பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே ஸ்மாக் பண்ணிவிட்டு உங்களை கீழே தள்ளி அவன் மறுபடியும் மேலே வரான். நீங்கள் அப்படியே பயத்தில் அவனை பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு உங்களுடைய நாவிலேருந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஜிம்மின் பேரை கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகே கைஸ், இந்த ஹாட் சினாரியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் இது எந்த எபிசோடோட அப்படியே கண்டினியூவேஷன் சொல்லிவிட்டு ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பை பாய். லவ் யூ லாட்ஸ். சரங்க பிடிஎஸ், சரங்காமி. And how you don't know how to keep your business clean.